அண்மை செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி லலித் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த சட்டமன்றங்களை முன்கூட்டியே கலைப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என நீதியரசர் லலித் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 3வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி லலித் பங்கேற்று தனது கருத்துக்களை முன்வைத்தார். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி லலித் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லலித் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை முன்வைத்தார். அப்போது தற்போதைய நிலையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மசோதாக்கள் உச்சநீதிமன்றம் சென்றால் ரத்தாகிவிடும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த 2 மசோதாக்களிலுமே பல ஓட்டைகள் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பல குளறுபடிகள் நிறைந்ததாக இந்த மசோதாக்கள் உள்ளதாகவும் லலித் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சில சட்டமன்றங்களை சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டும் என்று இந்த சட்டம் கூறுகிறது. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான நடைமுறை என்று லலித் எச்சரித்திருக்கிறார். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக சில சட்டமன்றங்களை இயற்கை விதிமுறைகளுக்கு மாறாக 5 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்பே அதனை கலைப்பது என்பது அரசியல் சாசன சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றால் கண்டிப்பாக இந்த மசோதாக்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் படிப்படியாகத்தான் செயல்படுத்த முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். தற்போதைய இந்த 2 மசோதாக்கள் படி இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் 2034ஆம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வரும். அப்படி அமல்படுத்த வேண்டும் என்றால் சில சட்டமன்றங்களை கலைக்க வேண்டும். இது சட்ட விதிமுறைகளுக்கும் அரசியல் சாசனத்துக்கும் எதிரானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. சாந்தா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி லலித் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.